ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், விற்பனையாளர், மேற்பார்வையாளர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு முடி பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் வெளியிட்டிருந்தாங்க. அதோட நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நண்பர்களே, 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அலுவலக உதவியாளர், விற்பனையாளர், மேற்பார்வையாளர். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th முதல் எனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்குங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுவதற்கும் தனியாக பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க, அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் எழுதணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் இன் பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும். பிறந்த தேதி எழுதிட்டு 12/1/2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதிருங்க. வயது வரம்பில் தளர்வு கோருபவரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா எஸ்ன்றத மேலே டிக் பண்ணணும். இல்லை அப்படின்னா மேலே நோன்றது மேலே டிக் பண்ணிவிடுங்க. பாலினம் என்னன்றது மேலே டிக் பண்ணிவிடுங்க. தந்தை பெயர், நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, தொடர்பு எண், மின்னஞ்சல் முகவரி, கல்வி தகுதி, பயிற்று மொழி, விண்ணப்பதாரரின் சொந்த நகரம், கிராமம், குடியுரிமை, முன் அனுபவம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாக்கா எஸ்ன்றத மேலே டிக் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா இல்லைன்றத மேலே டிக் பண்ணிவிடுங்க. நோன்றத மேலே டிக் பண்ணிவிடுங்க. முன்னுரிமை கோருபவரா ஆமெனில் அது நீங்கள் என்னன்றது நீங்கள் டிக் பண்ணணும். ரிலிஜன், இனம், ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ஆன்றதை மேலே டிக் பண்ணணும். இன உட்பிரிவு. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் அதனுடைய விவரம் எழுதணும். அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. பிளேஸ் டேட் எழுதிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா 29/2/2024 அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர், சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், டவுன் ஹால் கேம்பஸ், நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், வேலூர் 632004 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். ரைட்டுங்களா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பன் மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிட், தலைமை அலுவலகம், டவுன் ஹால் வளாகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், வேலூர் 632004 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம். ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தென்னிந்திய பன் மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிட், சிம்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த
சிம்கோவின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் இயங்கி வரும் கிளை அலுவலகங்கள் சிம்கோ அமுதம் கூட்டுறவு ஆயுஷ் மற்றும் பல் மருத்துவமனைகள் மற்றும் சிம்கோ கூட்டுறவு பல்பொருள் அங்காடியில் பணிபுரிய கீழ்கண்ட பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்தமாக பார்த்திங்கன்னா 48 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரல் யூஆருக்கு 23 கடிதங்கள், ஓபிசிக்கு 12 கடிதங்கள், எஸ்சிக்கு 6 கடிதங்கள், எஸ்டிக்கு 3 கடிதங்கள், இடபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா 4 கடிதங்கள். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 12/1/2024 அன்று உள்ளபடி ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஎஸ் பார்த்திங்கன்னா 21 முதல் 30 வயது, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 21 முதல் 35 வயது, ஓபிசிக்கு 21 முதல் 33 வயது. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கான சம்பளம் கடிதங்கள் எண்ணிக்கை நம்ம பார்க்கலாம். அலுவலக உதவியாளர் பார்த்திங்கன்னா 12 கடிதங்கள், சம்பளம் பார்த்திங்கன்னா 5200 ரூபாயிலேருந்து 20200. விற்பனையாளர் பணிக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 6200 ரூபாயிலேருந்து 26200, 22 கடிதங்கள். மேற்பார்வையாளர் 6200லிருந்து 28200, கடிதங்கள் எண்ணிக்கை 14. பயிற்சி காலத்திற்கு 1 வருடம் பார்த்திங்கன்னா தொகுப்பூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் போது பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் விற்பனையாளர் பதவிகளுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் 8000 ரூபாயும், மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் பணிக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் 10000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம், டிப்ளமோ அல்லது அதற்கு சமமான தேர்வில் 60% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, ஐடிஐ. விற்பனையாளர் பணிக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, ஐடிஐ, ஏதேனும் டிப்ளமோ. மேற்பார்வையாளர் பணிக்கான கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா ஏதேனும் பட்டம். செலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்காணல். ஸோ இந்த அடிப்படையில் தான் ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. தேர்வு முறை பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், விற்பனையாளர் மற்றும் மேற்பார்வையாளர் பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா பாட தலைப்புகள் மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா பொது அறிவு 30 மதிப்பெண்கள், கணிதம், புத்தி கூர்மை மற்றும் திறனறிவு தேர்வு 25 மதிப்பெண்கள், வேளாண்மை, பட்டு வளர்ப்பு 25 மதிப்பெண்கள், கூட்டுறவு மேலாண்மை 20 மதிப்பெண்கள். தேர்வு நேரம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 30 மினிட்ஸ். மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 100. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.